அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோன்பு திறந்தார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோன்பு திறக்கும் முறையை ஹதீஸ் ஆதாரங்களுடன் தெளிவாக பார்க்கலாம். 1. சூரியன் மறைந்தவுடன் உடனே நோன்பு திறந்தார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்ததும் தாமதிக்காமல் நோன்பு திறந்தார்கள். ஹதீஸ் விளக்கம்: மக்கள் விரைவாக நோன்பு திறந்தால் அவர்கள் நன்மையில் இருப்பார்கள். ஆதாரம்: புகாரி 1957. இதில் நமக்கான பாடம் என்னவென்றால், இஃப்தாரை தாமதிக்காமல் செய்ய வேண்டும். 2. பேரிச்சம்பழம் கொண்டு நோன்பு திறந்தார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறப்பார்கள். பேரிச்சம்பழம் இல்லையெனில் தண்ணீர் குடித்து நோன்பு திறப்பார்கள். ஹதீஸ் விளக்கம்: இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழம் கொண்டு நோன்பு திறப்பார்கள், அது இல்லையெனில் தண்ணீர் கொண்டு நோன்பு திறப்பார்கள். ஆதாரம்: அபூதாவூத் 2356. இதில் நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கலாம், பேரிச்சம்பழம் இல்லையெனில் தண்ணீர் குடித்து நோன்பு திறக்கலாம். 3. இஃப்தார் துஆ ஓதுவார்கள். நோன்பு திறக்கும் போது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். தஹபல் அம்மு வப்பல்லலில் உருக்கு வதபத அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். தமிழ் அர்த்தம்: தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாவின் நாட்டப்படி நற்கூலி உறுதியானது. ஆதாரம்: அபூதாவூத் ஹதீஸ் எண் 2356. 4. மக்ரிப் தொழுகைக்கு முன்னர் சிறிதளவு உணவு உண்பார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சிறிது உணவு எடுத்துக் கொண்டு பின்னர் மக்ரிப் தொழுகை தொழுவார்கள். இது சுன்னத் நடைமுறை. இந்த சுன்னத் நடைமுறையை இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இந்த தலைப்பு பற்றி சுருக்கமாக சொன்னால்: 1. சூரியன் மறைந்தவுடன் இஃப்தார். 2. பேரிச்சம் பழம் அல்லது தண்ணீர் கொண்டு நோன்பு திறப்பது. 3. இஃப்தார் துஆ. 4. மக்ரிப் தொழுகை. இந்த வீடியோவில் நாம் பார்த்த இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நோன்பு திறந்தார்கள் என்பதை நாமும் நமது வாழ்வில் கடைபிடித்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்று இன்ஷா அல்லாஹ் பயன்பெற துஆ செய்வோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك